அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் பல முயற்சிகளை செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா எதையும் தமிழக அரசு பரிசீலிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அதே போல அங்கன்வாடி ஊழியர்கள் விடுமுறை இல்லாம தொடர்ந்து வேலை செய்யறாங்க. மற்ற ஸ்கூல் எல்லாம் கோடை விடுமுறை, காலாண்டு விடுமுறை, அரையாண்டு விடுமுறைன்னு இந்த 3 விடுமுறைகள் இருக்கும். ஆனா அங்கன்வாடி மையங்களுக்கு அப்படி ஒரு விடுமுறையே கிடையாது. அதனால அங்கன்வாடி மையங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1 மாதமாவது கோடை விடுமுறை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதோட அங்கன்வாடி மையங்கள்ல காலி பணியிடங்கள் வருஷம் வருஷம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அந்த காலி பணியிடங்களை நிரப்பாம திமுக அரசு காலம் தாழ்த்திக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கூடுதல் அங்கன்வாடி மையங்களோட வேலைகளையும் இப்ப இருக்கக்கூடிய ஊழியர்களே செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதனால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க அந்த பணியாளர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில பாதிக்கப்படக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உரிய நீதியும் அவங்களுடைய வாழ்வாதார உரிமையும் பாதுகாக்கப்படணும்னு இந்த செய்தியை பரவலா தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ திமுக அரசு தான் பெண்களினுடைய பாதுகாவலர்கள்னு உரிமை கொண்டாடிக்கிறாங்க. அப்படி உரிமை கொண்டாடக்கூடிய உங்க ஆட்சியில பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உரிய அங்கீகாரம் இல்லைன்னு மக்கள் மத்தியில சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக அங்கன்வாடி ஊழியர்களுக்கு, ஏழை தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதிக்கப்படக்கூடாது. உடனடியா நடவடிக்கை எடுத்து அங்கன்வாடி பணியாளர்களினுடைய பிரச்சனையை சரி செய்யணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புரியும்படியும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல அரசியல், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிற முயற்சியில நான் இருக்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் செய்துட்டு உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் புது புது தகவல்களை சேகரிச்சு பேசுறதுக்கு எனக்கு ஊக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அரசியல், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோட நான் பேச வரேன். நான் உங்கள் பவானி இளவேனில். இது வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி.